Hallelujah. Are you happy about this? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? If you are happy, say hallelujah. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. For Isaiah chapter 44 verse 24. ஏசாயா 44 49 44 24. 44 24. உன்மீட்பரும் தாய் தகப்பனையும் உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். I am the Lord who maketh all things to you. நானே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறேன். Hallelujah. I am the Lord who maketh all things to you. நானே ஒருவராய் வானங்களை நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். Yes. I am the Lord who maketh all things. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். Who said this? யார் இந்த வார்த்தையை சொன்னது? He only brought us from the mother's womb. He only brought us from our mother womb. கர்த்தர் மட்டுமே நம்மளை தாயிலிருந்து கொண்டு வந்தார். Hallelujah. He is our redeemer. அவரோட விடுவிக்கிறவரா இருக்கிறார். He is our redeemer. அவரோட விடுவிக்கிற தேவன். He said, I am the Lord who maketh all things. அவர் அந்த கர்த்தர் சொல்றார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். Hallelujah. Hallelujah. So shall we all joy about our Lord? கர்த்தருக்கு நாம் உண்மையா சந்தோஷமா இருக்கோமா? We are not worried about anything. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. Why? ஏன்? God said, கர்த்தர் சொல்லுகிறார், I am the Lord who maketh all things to you. கர்த்தர் நான் எல்லாவற்றையும் செய்கிறவரா இருக்கேன்னு சொல்லுகிறார். Is there anybody above God? யாராவது கர்த்தருக்கு மேல இருக்கிறாங்களா? Is there anybody equal to God? யாராவது கர்த்தருக்கு நிகரா இருக்கிறாங்களா? In my sight, in the Bible says, no man equal to God. வேதம் சொல்லுகிறது, யாரும் வந்து கர்த்தருக்கு ஈக்குவலா இல்லை. He is a God of hosts. He is a God of hosts. அவர் சேனைகளுக்கு கர்த்தரா இருக்கிறார். His military is powerful. அவருடைய சேனை மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. More than any country, his military is powerful. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சேனைகளோடும் கர்த்தருடைய சேனை மிகவும் வல்லமையுள்ளது. Hallelujah. Hallelujah. He came and said, I am the Lord who is doing for you. கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர் உங்களுக்காக இதை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். So we should not worry about anything. அதான் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. 2 Corinthians chapter verse 120. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. All the promises of the words in yea and in heaven. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதியிருக்கிறது. Once again I repeat again. All the promises of the word of God in yea and in heaven. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவில் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. So it will fulfill the word of God fulfill in our life. இது கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்வில் பரிபூரணமா இருக்கும். The word of God fulfill in our life. அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையை நிரப்பும். Hallelujah. Hallelujah. Numbers 23 verse 19 says, என்னாகும்? 20 23 verse 19. 23:19. God is not a man to lie. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. God is not a man to lie. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. He is a God. அவர் தேவன். What he said, கர்த்தர் என்ன சொல்கிறார்? he will fulfill that. அவர் அதை நிரப்புவார். What he said, he will fulfill that. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். He is not a liar. அவர் பொய் வைக்கிற தேவன் அல்ல. Devil is a liar. பிசாசு தான் பொய் சொல்லும். God is a truthful God. கர்த்தர் உண்மையுள்ள தேவன். God is a faithful God. அவர் நம்பிக்கையுள்ள தேவனா இருக்கிறார். What he has promised, he will fulfill. கர்த்தர் என்ன நமக்கு சொன்னாரோ அதை அவர் அப்படியே செய்வார். Situation may against us. நம்ம சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம். All are against us. நமக்கு எதிராக எல்லாரும் திரும்பி போகலாம். Problems came against us. நமக்கு பிரச்சனைகள் தேடி வரலாம். But his word is never failure. கர்த்தருடைய வார்த்தை என்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. His word is surely fulfilled in our life. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வார்த்தை Because he is a God. ஏனென்றால் அவர் தேவனா இருக்கிறார். He is not a man. அவர் மனிதன் அல்ல. Man is a liar. மனிதன் பொய் இருக்கிறதா இருக்கிறார். Devil is a liar. பிசாசு பொய் சொல்றதா இருக்கான். But God is not a liar. கர்த்தர் பொய்யறியாத தேவன். He is a truthful God. அவர் உண்மையுள்ள தேவன். He is a sincere God.
தேவனா இருக்கிறார். What He has promised He will surely fulfill in our life. நமக்கு அவர் என்ன சொன்னாலும் அதை செய்கிற தேவனா இருக்கிறார். So we are not worried about anything. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய We அவசியம் should always depend upon the word of God only. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்தவர்களா இருக்கணும். What will happen against you? என்ன நமக்கு எதிராக நடந்தாலுமே, What will happen big to you? நமக்கு எதிராக நடந்தாலுமே, What will happen back to you? நமக்கு பின்னாடி என்ன நடந்தாலும், What will happen front to you? நமக்கு எதிராக எதாவது What நடந்துருந்தாலும், will happen in the middle to you? நமக்கு இடையில என்ன நடந்தாலும், What will happen up to you? நமக்கு மேல ஏதாவது எதிராக நடந்தாலும், What will happen down to you? நமக்கு கீழே ஏதாவது நடந்தாலும் சரி, Fear not about it. நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. God is a sincere God. கர்த்தர் நமக்கு உண்மையான தேவனா He இருக்கிறார். is a faithful God. அவர் நமக்கு பொய்யான தேவனா இருக்கிறார். What He has promised He will fulfill. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வார். His words are yea and amen. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. God said, I am the Lord who maketh all things. கர்த்தர் சொல்ல நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். Why are you expecting others? ஏன் நீங்க மத்தவங்களை பார்க்குறீங்க? Why are you depending somebody? ஏன் நம்ம யாரையும் சார்ந்திருக்கணும்? Depend upon the God only. கர்த்தர் மேல சார்ந்திருக்கணும். Expect the Lord only. கர்த்தர் மேல எதிர்பார்க்கணும். He said, I am the Lord who maketh all things. கர்த்தர் சொல்லுகிறார், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். So don't try anybody. Don't look anybody. நம்ம வேற யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். Look upon Jesus. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, those who call me, என்னை யார் அழைத்தார்களோ I will deliver you. அவங்களை நான் எழுதுவேன். Those who call me, என்னை நோக்கி I will கூப்பிடுகிறேன், come and stay. நான் உங்களை இருப்பேன் என்று சொல்லுகிறார். Those who call me, என்னை யார் I கூப்பிடுகிறார், will deliver you. நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். So He is the God of answer our prayer. அவர்களுக்கு பதிலளித்த தேவனா இருக்கிறார். So we should not look anybody. நம்ம வேற யாரையும் பார்க்கக்கூடாது. We should not depend anybody. நம்ம வேற யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. We should not expect anybody. நம்ம மற்றவங்களை எதிர்பார்த்து சார்ந்திருக்கக்கூடாது. God said, I am the Lord who maketh all things to you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாரும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். Maybe in the night, இந்த இரவு நேரத்துல, maybe in the day, இந்த பகல் நேரமாவும் இருக்கும், maybe in the afternoon, இது ஒரு மாலை நேரமாவும் இருக்கும். whatever it may be. இது எந்த நேரமா இருந்தாலும் இருக்கும். God is saying, அதே ஒரே தேவன் தான் அவர் இருக்கிறார். God is the same. அதே கடவுள் தான். God, மாறாதவராக God is the same. கர்த்தர் மாறாதவராக He இருக்கிறார். will not change. அவர் எப்பொழுதும் மாறக்கூடிய What He தேவனாக has promised He will fulfill in our life. அவர் என்ன சொன்னாலும் அதை வாழ்க்கையில் நடத்துகிற தேவனாக Look இருக்கிறார். upon Jesus. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Wait upon Jesus. கர்த்தருக்காக காத்திருப்போம். It should be wait in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம்னா இருக்கணும். Some people they are not waiting in the presence of God. சில பேர் இருப்பாங்க, அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க மாட்டாங்க. Immediately they are expecting something. உடனே எல்லாரும் நடக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கிறவங்களா They are இருக்காங்க. expecting suddenly. அவங்க உடனே நடக்கணும். They are expecting at once. அப்படி அந்த நிமிஷம் எனக்கு நடக்கணும்னு நடக்கிறாங்க. ஒரே Sometimes delay. கொஞ்சம் தாமதமான போதும் They will change. அவங்க மாறிடுவாங்க. They will react the wrong way. அவங்க தப்பான நேரத்தை மாறிடுவாங்க. They will react some like a baby. அவங்க பிசாசு பிள்ளைகள் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. No, brother. இல்ல சகோதரரே, Don't react like a baby. நம்ம பிசாசு பிள்ளைகள் மாதிரி நடக்க, Don't react like anybody. நம்ம வேற யாரு மாதிரி நடக்கக்கூடாது. You must have faith. நமக்கு நம்பிக்கை இருக்கணும். I am the son of God. நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நம்பிக்கை I இருக்கணும். am the daughter of God. நான் கர்த்தருடைய மகன் என்று எண்ணம் இருக்கணும். I tell everything to Jesus. நான் எல்லாவற்றையும் தேவனுக்கு சொல்லுவேன்னு சொல்லணும். I told God everything. நான் கர்த்தருக்கு எல்லாத்தையும் சொல்றேன்னு நினைக்கிறேன். I told everything. நான் எல்லாத்தையும் கர்த்தருக்கு சொல்லிட்டேன்னு எதிர்பார்க்கிறேன். He will fulfill. அவர் நடத்துவார். Time is not a big thing to me. கர்த்தருக்கு நேரம் ஒரு பெரிய பொறுப்பு அல்ல. Time is not big thing to me. அவர் நேரம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. Time is not great thing to God. கர்த்தருக்கும் நேரம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. He has a good time to me. ஆனா எல்லாருக்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். So we have to say like this. நாம் இந்த மாதிரி சொல்லணும். God has a good time for me. கர்த்தருக்கு ஒரு சரியான நேரத்தை வைத்திருக்கிறார்னு So சொல்லணும். I have to wait. அது வரைக்கும் நான் காத்திருக்கணும்னு சொல்லணும். I have to wait. நான் கர்த்தருக்கு சமூகத்தில் Things காத்திருக்கணும். may change. எல்லாரும் மாறலாம். Man may change. மனுஷனும் மாறலாம். Situation may change. சூழ்நிலை மாறி போகலாம். Everything will be changed. எல்லாமே நம்ம சுற்றிலுக்கு மாறி போனாலுமே But the Lord has a time. கர்த்தர் நமக்கு சரியான நேரத்தை வைத்திருக்கிறார். I have to wait. நான் அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். I have to wait. நான் அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். Why? ஏன்னா One who promises word of God. கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சத்தியமான The word of God is clear and amen. கர்த்தருடைய வார்த்தை ஆமென் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கு. Word of God fulfill in our life. கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கை நிறைவேறும். So don't react to anybody. So நம்ம எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டா
was waiting on the presence of God. கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். His mother urged Jesus, அவங்க அம்மாவோட எதிர்பார்ப்பு. do something now. இப்ப ஏதாவது செய்யணும் அவங்க Do எதிர்பார்ப்பு. something now. இப்பவே ஏதாவது செய்யணும். People are waiting. மக்கள் காத்துட்டு Do இருக்காங்க. something now. ஏதாவது இப்ப செய்யணும் சொன்னாங்க. But Jesus didn't do. ஆனா கர்த்தர் உடனே செய்யல. He said, கர்த்தர் சொன்னார், I'm waiting for my Father's time. நான் தேவனுடைய நேரத்துக்காக I'm காத்திருக்கேன். waiting for my Father's time. நான் தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கேன் என்று சொன்னார். Jesus himself wait. கர்த்தரே அவருடைய நேரத்துக்காக காத்திருந்தார். Jesus himself wait upon the God. தேவனே அவருடைய நேரத்துக்காக இயேசுவே தேவனுடைய நேரத்துக்காக காத்திருந்தார். Hallelujah. How about others? How about ourselves? அப்ப நம்ம எல்லாமே என்ன செய்யணும்? So we should also wait in the time of God. நம்மளும் அதே மாதிரி தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கணும். Hallelujah. 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 1 Kings chapter 17 verse 12. அதற்கு அவர், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுத்துகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவர் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். Here, just now we have read about this passage. About Elijah and the widow. Who was Elijah? Was a prophet of God. Was a prophet of God. God said, go to Saripat's place. God said, go to Saripat's place. He went there. He stayed in her home. He asked the widow, would you give something to me? She said, I have a handful of meal and little oil. The widow said, handful of meal and little oil. With this, we beg it and we eat and die. The widow said, I am my son. We want to eat and die. We are small oil. Handful of meal. Is that we beg it and we eat and die. The widow said like this. Just think about this. Just think about this. God sent to widow a house. But that widow was not a rich lady. She was not also middle lady. She is very, very poor. Her condition is very bad. What she said? We are going to eat and die. How much that quantity? Little meat, little oil. Even for one time also that is not enough. Even one time also that is not enough.
With that only we may eat and die. அதை வச்சு கொண்டு அவன் மாவு மூலமா தயாரிச்சு சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு அவங்க இருக்காங்க. Again Elijah said, எலியா அவரை பார்த்து சொல்றாரு, verse 13 says, 13 அதிகாரத்துல சொல்றாரு, fear not, பயப்படாதே, go and do, நீ போய் அதை ஆயத்தப்படுத்து, make a bread for me, அதுல முதல்ல ஃப்ரீயா அடைய பண்ணி கொடுன்னு சொல்றாரு. first give to me, முதல்ல எனக்கு அதை அடைய கொடு, then eat you and your son. அதுக்கப்புறம் நீ உன் குமாரனை சாப்பிடலாம்னு சொல்றாரு. Just think about it. இதை பத்தி யோசிக்கணும். Just think about it. நம்ம இதை பத்தி யோசிக்கணும். Only little meal, ரொம்ப கம்மியான சாப்பாடு தான் இருக்கு. little meal, ரொம்ப கம்மியா, little oil. கம்மியான எண்ணெய் இருக்கு. That also, Elijah said, make it and bring it first to me. ஆனா அந்த கொஞ்சமான மாவு எண்ணெயை வச்சு முதல்ல ஒரு அடைய எடுத்து கொண்டு வா, அதுக்கப்புறம் நீங்க மகன் சாப்பிடலாம்னு சொல்றாரு. Here is a mystery. இங்கதான் ஒரு கத்தர் ஒரு ஆச்சரியமான Here is a mystery. இங்கதான் கத்தர் ஆச்சரியம். What is that mystery? அங்க என்ன கத்தர் அற்புதம் பண்ணாங்க? She obeyed to the man of God or not? அந்த கத்தருடைய பிள்ளைகளோட வார்த்தையை கீழ்ப்படுத்தாங்களா, கேட்டாங்க அந்த வார்த்தையை? God expect that. கத்தர் அதான் எதிர்பார்க்கிறார். Suddenly, she obeyed to the man of God. அவர் அப்படியே அந்த வார்த்தையை கீழ்ப்படுத்தி செஞ்சாங்க. She had little. அவர் ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தாங்க. That also last. அதுவும் கடைசியா அவங்க வச்சிருந்தது கொஞ்சம் மாவு. If that only, God said to the man, give to first, give to the man of God. நீ அதன் மூலமா செஞ்சு அதை முதல்ல கத்தருடைய தாசனுக்கு கொடுங்க. What we have seen, what we learn from this. நம்ம இதை கொண்டு என்ன புரிஞ்சுக்கிறோம்? Suppose if we are in the position, நம்ம அந்த சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? are you a man? நீ எல்லாம் ஒரு மனுஷனா கேட்கணும். Are you a mercy man? உனக்கு கருணை இல்லையான்னு கேட்கணும். Or are you a cruel man? Cruel man? நீ ஒரு குருவான புத்தி கொண்டவனா இருக்கியான்னு கேட்கணும். Are you a mercy man? Are you a cruel man? உனக்கு கருணையான ஒரு இதயமே இல்லையா? நீ என்ன கருணை இல்லாத ஒரு குரு புத்தி கொண்டவனான்னு பார்த்து. We have little only. எங்ககிட்டயே கொஞ்சம் தான் இருக்கு. With that we are going to eat and die. நாங்க அதை வந்து சாப்பிடலான்னு இருக்கோம். You are asking, that also give to me first. அதையும் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தர சொல்றியே அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். But that widow, he didn't ask anything. ஆனா அந்த விதையில அவர் கொண்டு எந்த கேள்வியுமே கேட்கல. She obeyed to the word of man of God. அவர் அந்த தேவனுடைய தாசனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படினார். She made a cake, அவன் முதல்ல அது மூலமா ஒரு மாவு செஞ்சு give to the man of God. கத்தருடைய தேவதாசனுக்கு கொடுத்தார். The Bible says, வேதம் சொல்லுகிறது verse 15, 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் போய் எலியாவை சொன்னபடி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அடையாளம் சாப்பிட்டார்கள். see, they lived many days. அநேக நாள் அவர்கள் வாழ்ந்தார்கள். When they lived many days, எப்பொழுது அவங்க அநேக நாள் வாழ்ந்தாங்க? they give to the first man of God. தேவதாசனுக்கு முதல்ல அவங்க செய்யறது கொடுத்ததுனால தான் அவங்க ரொம்ப நாள் அநேக நாள் வாழ்ந்தாங்க. After that, they lived many days. அவங்க தேவதாசனுக்கு முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நாட்கள் வாழ்ந்தாங்க. What she had, அவங்க எவ்வளவு வச்சிருந்தாங்க? little. ரொம்ப கம்மியா தான் வச்சிருந்தாங்க. The last, கடைசியா அவங்க வச்சிருந்த விஷயம் மாறி அவ்வளவுதான். with that only they are going to die. அதன் மூலமா கொண்டு சாப்பிட்டு அவங்க சாகதான் இருந்தாங்க. But God asked that. ஆனா கடவுள் அவங்க கிட்ட கேட்டார். So we learn from some lesson. நம்ம இது கொண்டு ஒரு பாடத்தை கற்றுக்கணும். Sometimes we are murmuring, நம்ம சில நேரத்தில் முன்னுக்கும் are you God? நீங்களா கடவுளா? I have nothing. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. But you are asking more. அப்படி நீங்க என்கிட்ட நிறைய கேட்கறீங்கன்னு நம்ம முன்னுக்கும். God said, கடவுள் கதை சொல்லுகிறார். who said you have nothing? யார் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னது? You have something. உங்ககிட்ட எருமோ இருக்கு. Give something. அந்த எருமத்தை எனக்கு கொடு. I will make many. நான் அதை வச்சு நிறைய ஒரு மாற்றுவேன். Hallelujah. Hallelujah. What you have something, give to me. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை என்கிட்ட கொடு. I will make many. அதை வச்சு நான் நிறைய செய்யறேன்னு சொல்றேன். She obeyed. அவங்க கீழ்ப்படிச்சாங்க. So we learn from this lesson. நம்ம இந்த ஒரு பாடத்தை இந்த வசனம் மூலமா கற்றுக்கணும். Don't try, what we say, don't try something. நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. We have to obey. நம்ம கத்தருக்கு கீழ்ப்படிக்கணும். We have to obey to the God. நம்ம கத்தருடைய வார்த்தைக்காக கத்தருக்கு கீழ்ப்படிக்கணும். We have to obey the God's man. கத்தருடைய தாசனுக்கு கீழ்ப்படிக்கணும். Where you are in the church, நம்ம இந்த
When the Lord keep you, when the Lord keep you, you have to obey to the church and the pastor. கர்த்தர் நம்மளை எங்க வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்கும் அந்த சபையோட தேவதாசனுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். Then only the blessing will be multiplied. அப்பதான் நம்ம ஆசீர்வாதங்கள் பலனோடு பலகி பெருகும். I will not say this. I will not say this. நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லல. The Bible says. தேவவசனம் சொல்லுது. God sent Elisa to widow. கர்த்தர் எலியாவை தேவனிடத்தில் அனுப்பினார். She had little one. அவங்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது. She is not a rich lady. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க கிடையாது. She is not a business lady. அவங்க ஒரு தொழிலதிபரும் கிடையாது. She has not a many houses lady. அவங்க நிறைய வீடும் இல்லை. They don't have nothing. அவங்ககிட்ட They have nothing. அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. But they have little only. அவங்ககிட்ட ஆனா கொஞ்சம் தான் இருந்தது. God blessed them. கர்த்தர் அவங்கள அவங்க அனுபவத்தை சொல்லுது. Yes. Are you obeying me? நீ எனக்கு கீழ்ப்படியலையா? Are you obeying me? நீ எனக்கு கீழ்ப்படியலையா நான் பார்த்தேன். Are you expecting me? I am the God who bless you. நான் உன்னை ஆசிரியப்பே நீ எதிர்பார்க்கிறியா அதை பார்த்தாங்க. She obeyed. அவங்க கீழ்ப்படிச்சாங்க. She believed. அவங்க நம்பினாங்க. What the man of God said, it will fulfill in life. தேவதாசன் சொல்ற வாழ்க்கை நடக்கும் என்று அவங்க நம்பினாங்க. God surely bless her. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். God bless her family. அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். Same way, அதே மாதிரி we should also obey with the church and the pastor. நம்ம கர்த்தர் தேவதாசனுக்கும் சபைக்கும் கீழ்ப்படியணும். If you need blessing, நமக்கு ஆசீர்வாதம் வேணும். otherwise you need not do anything. அப்படிலாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய தேவையே இருக்காது. If you need blessing, you have to obey. உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை நீங்க நினைச்சீங்கன்னா தேவதாசனுக்கு நீங்க கீழ்ப்படியணும். If you don't want any blessing, you can do your own way. உங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்க செய்யலாம். No problem. எந்த பிரச்சனையும் இல்லை. The year 2014, God promised for you. 2014 கர்த்தர் உங்களுக்கு இதை வார்த்தையா சொல்லுங்க. And the Lord will make all things to you. நானே கர்த்தர் எல்லாரும் செய்கிற கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். And the Lord will make all things to you. நானே தேவன் எல்லாரும் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I can give you to whom? Maybe a boy, maybe a good man, maybe a sharp mind. Anybody, with anybody, I can supply you. கர்த்தர் ஒரு சிறியவரிடத்துல ஒரு பெரியவரிடத்துல அவர் எவ்வளவு பெரிய ஆளவா இருந்தாலுமே கர்த்தர் அவரை போல பெரிய வல்லவரா இருக்கிறார். Hallelujah. Our God is able God. நம் கர்த்தர் செய்யக்கூடிய தேவன். Hallelujah. Hallelujah. He can do everything. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். Hallelujah. Hallelujah. Genesis chapter 22 verse 12. ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர் பிள்ளைகளிடத்தில் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவன் புத்திரன் என்றும் நீ ஏகபுத்திரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். See what we sang just now. The song is our promises. நமக்கு என்ன ஒரு பாடல் பாடணுமோ அந்த பாடல் நமக்கு இந்த வருடத்துக்கான வார்த்தையா வைத்து. Hallelujah. 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 Our God is our forefathers God. கர்த்தர் நம்முடைய பிதாக்களின் தேவனா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. முற்பிதாக்களின் தேவனாய் our God is our forefathers. அவர் நம்ம முற்பிதாக்களின் தேவனா இருக்கிறார். First Abraham was a father of faith. ஆபிரகாம் தான் நம்முடைய முற்பிதாக்களின் முதல் பிதாவா இருக்கிறார். Father of faith. நம்பிக்கையின் பிள்ளை. விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாம் காணப்படுகிறார். He was a father of faith. அவர் விசுவாசத்தின் பிதாவா இருக்கிறார். Hallelujah. 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 The God said, Genesis chapter 22 verse 12. ஆதியாகமம் 22:12 தேவன் சொல்கிறார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் இயேசுவுக்கு என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். God announced or God tell who is Abraham. God tell who is Abraham. தேவன் சொல்கிறார் ஆபிரகாம் யார் என்று. This verse said, God said, he is a fearful man. இந்த வசனம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஒரு பயப்படுகிறது. Hallelujah. Hallelujah. He was a fearful man. அவன் தேவனை பயப்படுகிறவனாய்
எப்படி? God said, கர்த்தர் சொல்லுகிறார், offer your son. உன்னுடைய மகனை எனக்கு பறிகொடு. Offer your son. உன் பிள்ளையான எனக்கு கொடுன்னு சொல்லுகிறார். Just think about it. இதை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கணும். He was an old man. அவன் மிகவும் வயதானவனா இருந்தான். He was not 30, 40, 50, 60. He was an old man, nearly 100. அவன் 30, 40, 50 வயசுல கூட இல்லை. அவருக்கு 100 வயசு இருந்திருக்கும். God gave him one beautiful child கர்த்தர் அவருக்கு மிகவும் அற்புதமான அழகான ஒரு பிள்ளையை கொடுத்தார். at the old age. அதுவும் அவரோட வயதான காலத்துல. Next, God said, பிறகு கர்த்தர் சொன்னார், offer your son. அந்த பிள்ளையை எனக்காக ஒப்புக்கொடு என்று சொன்னார். Offer your son. அவர் அந்த பிள்ளையை அவருக்காக பலி கொடுக்க சொன்னார். He didn't refuse the word of God. He didn't refuse the God. அவர் கர்த்தருக்கு எதிராக எந்த வார்த்தையும் சொல்லல. Accept the God's word. கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் எதுவுமே சொல்லல. He obeyed to the God's word. அவர் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். He took his son. அவர் He offered. அவர் அந்த பிள்ளையை எடுத்து கர்த்தருக்கு பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தார். The son also, he didn't ask me, are you not for me? அந்த மகனும் தன்னுடைய தகப்பனை பார்த்து என்னையும் பலி கொடுக்க போறீங்கன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல. What is the relation between father and son? மகனும் பிள்ளையுடைய அந்த உறவுமுறை மிகவும் Both are obedient people. ரெண்டு பேருமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருந்தாங்க. Especially in this verse, God said, Abraham was a fearful man. அதுவும் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனா இருந்தார். Hallelujah. Hallelujah. So our forefather Abraham was a fearful man. நம் முற்பிதாக்களின் தேவன் கர்த்தருடைய பிள்ளையான ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தார். Genesis chapter 26 verse 12. ஆதியாகமம் 26 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். Yeah, Isaac was a sower. இங்கு ஈசாக்கு ஒரு விதை விதைக்கிறவனா இருந்தார். Hallelujah. Hallelujah. He was a sower. அவன் விதைக்கிறவனா இருந்தார். Bible said Isaac sowed in that land. வேதம் சொல்லுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். God will give 100 times. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். So he's a sower. அவன் விதைக்கிறவனா இருந்தான். Then எப்பொழுது in the time of what we say, not just in the time of not which time, in the middle time. அவன் மிகவும் ஒரு பெரிய இடத்துல பெரிய நேரத்துலயும் இல்ல, ஒரு நார்மலான ஒரு சாதாரணமான In நேரத்துல the time of the whole time, he sowed to the Lord. அவன் ஒரு ஏழ்மையான நிலை கர்த்தருக்கு நேராக விதை விதைத்தான். Hallelujah. அல்லேலூயா. God bless him 100 times. கர்த்தருடைய 100 மடங்கு ஆசீர்வாதம். The forefather Isaac was the sower. நம் முற்பிதாக்கள் ஈசாக்கு ஒரு விதை விதைக்கிறவனா இருந்தார். How did he reap? How much he reap? அவர் எவ்வளவு தினம் பெற்றுக்கொண்டார்? சொல்லுங்க. How much he reap? 100 times. 100 மடங்கு அவர் பெற்றுக்கொண்டார். Hallelujah. அல்லேலூயா. The third forefather was here, Jacob. நம்முடைய மூன்றாவது முற்பிதாக் யாக்கோபு. Chapter 32 verse 28. 32, 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். Yes. தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. He was a fighter in the prayer. அவர் போராடுகிறார், ஜெபத்திலே போராடுகிறார் இருந்தார். Hallelujah. அல்லேலூயா. He was not a fighting his relation. அவருடைய உறவுக்காக போராடுகிறதா இருந்தார். He was not a fighting among his relation. அவர் உறவுகளுக்காக போராடுகிறதா இல்லாமல் உறவுகளிலே அவன் போராடுகிறவன் நான் இருக்கவில்லை. He was a fight in the prayer. அவன் உறவுகளுக்காக போராடுகிறதா இல்லாமல் கர்த்தரிடத்திலே ஜெபத்தின் மூலமாக போராடுகிறதா இருந்தார். Hallelujah. அல்லேலூயா. Are you fighting the prayer or are you fighting with your own relation or among the friends, among the wherever? Are you fighting people? நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபத்திலே போராடுறோமா இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்மளுடைய தெரிஞ்சவங்க உறவுகளுக்குள்ள சண்டை போடுறவங்களா இருக்கோமா? நமக்கு போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது? Jacob was a forefather. நமக்கு முற்பிதாவான யாக்கோபு இங்க இருக்கிறார். Jacob was a forefather. நம்முடைய முற்பிதாவான யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு முற்பிதாவாக இருந்தார். Why? ஏன்? He was a fighter in the prayer. அவர் ஜெபத்திலே போராடுகிறார். Hallelujah. 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 That's what God said. I am the God of Abraham.
Isaac. I am the God of Jacob. அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. They are very close to the Lord. அவன் கர்த்தரிடத்தில் மிகவும் கருமா இருந்தார். Abraham was obedient to the Lord. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவனா இருந்தார். Isaac was sold to the Lord. அவன் கர்த்தரிடத்தில் ஈசாக்கு கர்த்தரிடத்தில் விதேகிக்கிறவனா இருந்தார். Jacob was a fight in the Lord, fight in the prayer. யாக்கோபு ஜெபத்திலே போராடுகிறவனா இருந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. And Apostle Paul said, I have good fight, I kept my faith. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Are you fighting the prayer or are you fighting your, what do you say, hands or legs? What you are in the fight? நம்ம எப்படி போராடுறோம்? கர்த்தரிடத்தில் ஜெபத்தினால போராடுறோமா, இல்ல நம்ம கை கால வசனத்தோட அடிக்கிறது மூலமா போராடுறோம்? Some people are fighting the mouth. சில பேர் வாயால கூட போராடுறவங்க தான் இருப்பாங்க. Some people are fighting the eyes. சில பேர் கண்ணால கூட போராடுறவங்க இருப்பாங்க. Oh, the eyes are very tremble, but fearful. அவங்க கண்கள் பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும். You have seen me? Woman, உனக்கு தெரியுமா நான் யாரும் தெரியுமா சொல்ற கண்ணாலே நீ என்ன பார்க்கறியா? நான் யாரும் தெரியாம? No, they are fighting the eyes. அவங்க அந்த கண்களாலே நம்ம போராடுவோம். No, brother. அப்படிதான் பண்ணக்கூடாது. Don't fight with the hands, don't fight with the legs, don't fight with the eyes, don't fight with anybody. Fight in the prayer. நம்ம கண்களாலே நம்ம காது கை இதை வச்சு நம்ம போய் சண்டை போடக்கூடாது. கர்த்தரிடத்துல நம்ம ஜெபத்தின் மூலமா போராடுறது நம்ம முடிக்கலாம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, don't fight, நம்ம சண்டை போடாது I பயப்படாது. will fight for you. நான் உன்னதமாக நான் போராடி கர்த்தர் God said, don't fight, கர்த்தர் சொல்றார், நீ போராடாத, I am fighting for you. நான் உனக்காக சண்டை போடுறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Jacob, he didn't fight with anybody. யாக்கோபு யாரையும் சண்டை போடல. Fight in the prayer. அவன் கர்த்தரிடத்தில் ஜெபத்தின் மூலமா போராடினான். Hallelujah. ஹல்லேலூயா. So the God was very proud about these three people. இவங்க மூணு பேரை குறித்து கர்த்தர் மிகவும் Proud about. Who are these people? இவங்கெல்லாம் யாரு? Abraham, ஆபிரகாம், Isaac, ஈசாக்கு, Jacob. யாக்கோபு. So Jacob was a prayerful man. யாக்கோபு கர்த்தரிடத்தில் ஜெபத்தினால போராடுகிறவனா இருந்தார். Isaac was a sower. ஈசாக்கு விதைக்கிறவனா இருந்தார். What is actually sower? That sower means விதைக்கிறவன் என்றால் என்ன தெரியுமா? give to the help to Jesus. நீங்க கர்த்தரிடத்தில் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும். Some people are, they have good health. சில பேர் நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. They are working for themselves only. அவங்க God has given you good what you have. கர்த்தர் நமக்கு என்ன இருக்கோ அதை நல்லபடியா கொடுத்திருக்காங்க. God will sow them. அதை நம்ம விதைக்கணும். If you have in your home, நீங்க வீட்டுல இருக்கும் பொழுது some things important to you, சில விஷயங்கள் நமக்கு முக்கியமானதா இருக்கலாம். some things very important to you. சில முக்கியமான ஒரு விஷயங்கள் நமக்கு முக்கியமானதா இருக்கலாம். God said, go to give that. அது ஒரு முக்கியமான கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்ல முடியும். Give to this thing to somebody. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமானதா நம்ம விட கொடுத்துன்னு கர்த்தர் இந்த சொல்றாங்க. பொருள் அவங்களுக்கு பொருள் நானும் சொல்றேன். What you say? நீங்க என்ன சொல்றீங்க? Oh, I want this. How much I paid? How much I worked hard? How can I give this simply? இது நான் பெற்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? இதனால எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா? எப்படி நீங்க சும்மா எடுத்து கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்போம். You are not a sower. நீங்க விதைக்கிறவங்க இல்ல. God said to give. கர்த்தர் கொடுன்னு சொன்னா If you give only you are a sower. நீங்க அப்படி கொடுக்கறவங்க தான் நீங்க விதைக்கிறவங்களா இருக்கீங்க. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Whatever it is. அது எதுவாகவே இருந்தாலுமே Maybe your dress. உங்களுடைய உடையா இருக்கலாம், Maybe your things. உங்களுடைய பொருளா இருக்கலாம், Maybe your home things. உங்க வீட்டுல இருக்க பொருளா கூட இருக்கலாம். God said give to somebody. கர்த்தர் யாராவது கொடுன்னு சொன்னா You have to give. நம்ம கொடுத்துடணும். Then only you are a good sower. அப்பதான் நம்ம நல்ல விதைக்கிறவங்களா இருக்கோம். Isaac sowed. ஈசாக்கு விதைத்தான், You will reap 100-fold. அவன் 100 மடங்காய் அறுவடை செய்தான். Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Don't be stingy people. நம்ம எதுவும் செய்யாத ஒரு மக்களா இருக்கணும். Don't be stingy people. கஞ்சத்தனமா இருக்காதீங்க. Hallelujah. Don't be a selfish people. நம்ம ஒரு சுயநலவாதியா இருக்கக்கூடாது. If you have Jesus said, கர்த்தர் சொல்லுகிறார், if you have two, நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லு. if you have two, உங்ககிட்ட 2 இருக்கும்போது you won't. ஒண்ணு வச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லு. They are not two. நம்ம We have lot of dresses, நம்ம கிட்ட 2 இல்லை, நம்ம கிட்ட நிறைய lot of things, பொருள் இருக்கு, lot of plates, நிறைய பொருள்
have desire. Yet we have desire. வேற அதுதான் நம்மகிட்ட இது வேணும்னு ஒரு Oh, I want more and more. இல்ல எனக்கு இன்னும் வேணும் மேல மேல வேணும்னு நினைப்போம். Jesus said, கர்த்தர் சொல்லுகிறார் if you have two, உங்ககிட்ட ரெண்டு இருக்குமானால் give one thing for us. ஒண்ணு மத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன். Hallelujah. 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 ஹalleluya. So, if you have two, don't give. If you have more than 3, 4, 5, please give. God will give more. உங்ககிட்ட ரெண்டு மூணுக்கு மேல நாலஞ்சு இருக்குமே ஆனாலும் கர்த்தர் மத்தவங்களுக்கா கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு அதுக்கு மேற்கொண்டு கொடுப்பார். Hallelujah. Isaac sowed. ஈசாக்கு விதை விதைத்தான். Hallelujah. Hallelujah. He reaped it. அவன் அதை அறுவடை செய்தான். How much? எவ்வளவு அறுவடை செய்வான்? 100 times. 100 மடங்காய் அறுவடை. Hallelujah. Hallelujah. So don't say, oh, this is for me, this is for me. One day it will use for me. One day it will use for me. Where I go? If it is me, where I go? நீங்க சொல்லக்கூடாது என்னோட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா எனக்கு தேவைன்னா நான் எங்க போவேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. Don't say like that. அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. The correct time that God will give another. சரியான நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு தேவையான இன்னொரு God will give best to you. சிறந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். What you have given. So, நமக்கு எதிர்பார்ப்பு நம்ம கிடைக்கணும். hallelujah. Hallelujah. Isaac sowed in the what we see wilderness time. ஈசாக்கு ஒரு விதை விதைத்தான். Hallelujah. 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 So we didn't have much. அவங்ககிட்ட நிறைய இல்ல விதைக்கிறதுக்கு. Yeah, little only. அவங்ககிட்ட இருந்த கொஞ்சத்தை வச்சு அவங்க விதை விதைத்தான். So, hallelujah. அறுவடை செய்தார். Abraham was a fearful man. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுறவரா இருந்தார். Hallelujah. Hallelujah. Are you fearful to God? நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவரா இருக்கிறோமா? We can sing song very easily. நம்ம பாட ரொம்ப ஈஸியா பாடிடலாம். We can read the Bible also very easily. வசனத்தை சீக்கிரமா நம்ம படிச்சிடலாம். We can attend the church regularly. No problem. வாரந்தாரம் சபைக்குள்ள வந்துடலாம். We can go what's the last week, everything. Isaiah 49 verse 15. 49 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எப்போதும் இருக்கிறது. God said, I have graven thee upon my palms of my hands. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Lord is graven his hands. கர்த்தர் நம்மளுடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Fear not about anything. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. Within your heart, you have to say, God has graven me in his hand. நம்ம உள்ளத்தினால நம்ம சொல்லணும், கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why the psalm prayed like this. Lord, keep me as the apple of thy eye. Psalm 17 verse 8. சங்கீதம் 17 8. ஆசீர்வாத தமிழ்ல. கண்மணி போல என்னை காத்தருளும். Keep me as the apple of thy eye. என்னை கண்மணி போல என்னை காத்தருளும். Hallelujah. Hallelujah. God will keep you as the apple of the eye. கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்துவார். Don't fear. எதை பத்தியும் பயப்படாதீங்க. Don't worry. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. Again verse chapter 17 verse 9 says, 17 சொல்லுகிறது. hiding under the shadow of the wings. நீங்க அடுத்த ஜீவாக்களுக்கு சூழ்நிலையாக ஞானப்பகைகளுக்கு மறைவாக உங்களுடைய சேட்டையின் நிழலிலே காப்பாற்றுவார். Hide me under the shadow of the wings. உங்களுடைய சேட்டையின் நிழலிலே காப்பாற்றும் என்று சொல்கிறார். So this year God will hide you under the shadow of his hands. இந்த வருஷம் கர்த்தருடைய சேட்டைகளில் உங்களை எல்லாம் வைத்து பாதுகாப்பார். Hallelujah. Hallelujah. Hide is under the shadow of his wings. அவருடைய சேட்டைகளின் கீழே உங்களை வைத்து எல்லாரும் அவர் பாதுகாக்க போறார். No one does it. யாரும் அவரிடத்தில் உங்களை எடுக்க முடியாது. No one does hide. உங்களை யாராலும் அழிக்க முடியாது. No one against you. உங்களுக்கு எதிராக யாராலும் வர முடியாது. He hide you under the shadow of the wings. அவருடைய சேட்டைகளின் கீழே உங்களை மறைத்து வைக்க போறார். Hallelujah. 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 What a God we are. Hallelujah. Hallelujah. Everybody, hallelujah. Hallelujah. He's the God of our Savior. நம்மை காப்பாற்றுகிற தேவனார். Hallelujah. His protection is always safe to us. நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார். His protection is always safe. அவருடைய எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Fear not. எதுக்காகவும் பயப்படாது. Maybe disease will come. மீண்டும் உங்களுக்கு ஒரு நோய் கூட வரலாம். Maybe something against you. யாராவது உங்களுக்கு எதிராகவும் வரலாம். Maybe something changed to you. ஏதாவது உங்களுக்கு மாற்றி
Use the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை இப்பொழுது பயன்படுத்துங்கள். The Bible says, வேதவசனம் சொல்லுகிறது. Lord, hide me under the shade of His wings. அவருடைய செடியின் கீழ் நிழலில் என்னை காப்பாற்றுவார் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. So I will not fear about all these things. அதனால் இதை எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். Hallelujah. Hallelujah. Some people don't have faith, brother. சில பேர் கர்த்தருடைய நம்பிக்கையே இல்லை. Somebody say, hey. Somebody say, you hey, like this, what? Is it like this? So what will happen to me? நம்மளுக்கு கர்த்தரிடத்துல அதிகமா நம்பிக்கையே இல்லை. யாரும் நம்பிக்கை வந்து என்ன இது அப்படின்னு சொன்னா போதும். எனக்கு இப்படிலாம் நடக்குமா, என்ன இது அப்படின்னு நம்ம What will happen to me? எனக்கு என்ன நடக்கும்னு யோசிப்போம். You say, oh, that's all. அவங்க வந்து ஏதாவது ஓ அப்படின்னு சொன்னா பாடம் நல்லா முடிஞ்சுதா? Suppose if they beat you, that's all. அவங்க வந்து உங்களை அடிச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சா? If they fall down you, that's all your life. உங்களை அவங்க கீழே தள்ளிட்டாங்க. Even upon His hand. கர்த்தர் நம்மளோட பிள்ளைங்களை வரைந்து வச்சிருக்காரு. Hallelujah. ஹல்லேலூயா. He will keep me His eyes of the apple. அவருடைய கண்மணி கூட பாதுகாப்பா நம்ம சொல்லணும். You want to say like this. நம்ம இந்த வார்த்தைகளை உபயோகிக்கணும். If you didn't use like this, நம்ம இந்த மாதிரி சொல்லாம போனா they will பிசாசு use us. நம்மளே உபயோகப்படுத்திக்காரு. The devil uses. அந்த பிசாசு நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். God has given the power to destroy the works of the devil. நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு பிசாசை அழிக்கிற வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. 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 What has God given to you? கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? He has given the power to destroy the works of the devil. அந்த பிசாசுடைய வல்லமை அழிக்கிற வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். That's what the first John the Bible says. Jesus Christ came unto destroy the works of the devil. கர்த்தர் யோவான் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் வந்து பிசாசை அழிக்க வந்தார். Hallelujah. Hallelujah. If Jesus is you, கர்த்தர் உங்களுக்கு இருப்பாரானால் you also the same God. நீங்களும் அதே வல்லமையோட இருக்கீங்க. Hallelujah. Hallelujah. Even about any devil things, நீங்க எந்த பிசாசுக்கு பயப்படாதீங்க. God will care. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். God will change. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறார். Finally, கடைசியா Luke chapter 12, verse 1. லூக்கா 3:5. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூக்குரலினுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் Fifth verse. அஞ்சாம். மாம்சமான யாவரும் தேவனுடைய அதுக்கு ரட்சிப்பை முன்னாடி வருஷமா? Please read everybody. எல்லாரும் தயவு இந்த வார்த்தையை வாசிங்க. Every mountain ஐயங்களும் காட்டப்படும். healing shall be brought to the road. The rivers shall be made straight, and the roadways shall be made smooth. கர்நாடக song. Hallelujah. 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 Brother, God will change everything. சகோதரி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். Don't think you are in the pit. நீங்க ஏதோ ஒரு படத்துல இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. Don't think you are in the down. நீங்க ஏதோ ஒரு கீழே இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. God makes up. எல்லாவற்றையும் கர்த்தர் மேலால் மாற்றி கொடுப்பார். God brought up you from the pity. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தூக்கி நிறுத்துவார். He will fill you. உங்களை அவர் நிரப்புவார். Mountain hills shall be brought low. மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். Suppose the people say, I am stand on the height. சில பேர் சொல்லுவாங்க நான் மிகவும் உயரமான இடத்துல இருக்கிறேன். You are nothing. நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. What are you studying? நீ என்ன படிச்சிருக்க? You are studying 8th. நீ ஒரு 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்க. You are studying 10th. நீ ஒரு 10ஆம் தான் படிச்சிருக்க. You didn't study nothing. நீ எதுவுமே சரியா படிக்கல, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு Do சொல்லுவாங்க. you know whom am I? ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? I finished degree. நான் டிகிரி படிச்சிருக்கேன். I finished so. நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் பெரிய ஆளு. I'm a computer. I'm a computer man. நான் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ற ஆளு. I'm a computer woman. நான் ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கிற பொண்ணு சொல்லுவாங்க. God said, the mountain and hill shall be brought low. கர்த்தர் சொல்லுகிறார் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Not say against anybody. நான் யாருக்கு எதிராக எதுவும் சொல்லல. Man may say something like you. மனுஷன் வேணா அவங்களுக்கு சொல்லலாம். Man may say something about directly. அது மனுஷன் மாத்திரம் சொல்லலாம். I have studied like this. நான் இந்த மாதிரி படிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. I finished
நான் இவ்வளவு படிச்சிருக்கேன். I am in the mountain. நான் பெரிய மலை மேல I am இருக்கேன். in the hill. நான் மலைகள் மேல இருக்கேன். You are low. நீ ரொம்ப கீழே இருக்க. The Bible says, வேதம் சொல்லுகிறது. God will make mountain and hill shall be brought low. கர்த்தர் சொல்லுகிறார், மலைகளும் குன்றுகளும் கீழே தாழ்த்தப்படுவது சொல்லுகிறார். Hallelujah. 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 The pity will be made up. தாழ்த்த